இறால்ல இருந்து ஊறுகாய் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசனை பண்ணியிருக்கோம். இறாலை பார்த்தீங்கன்னா 3 இறால் கிடக்கு பார்த்தீங்களா. அவன் நினைக்க நீ மீன் பிடிக்கிற, நீ மீனை மட்டும் பிடிதா அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க நீங்கள் ரொம்ப கமெண்ட் போடுறோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் வர்ற இறாலை போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கொஞ்சம் தான் ட்ரை பண்ணுறோம். இறால் பக்கத்தில் இருக்கனால அந்த வாசம் வரதுனால இந்த வாசம் தெரிய மாட்டேங்குது. என்ன யோசிக்கையோ போட்டோம். உயிரோடய பிடிச்சி கிண்டிட்டீங்களா? ஆமாம், உயிரோடய போட்டேன். சூப்பராக இருந்துச்சு. கூலிங் டைல்ஸ் பொரிச்சது தான். பொரிச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன். தான் வரு வினிகரும் இதில் ஊற்றலாம். வினிகர் இல்லை வேணா அதை ஊற்றிக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஐயோ அப்பா. அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். ரொம்ப பேர் எங்கள்கிட்ட கருவாடு கேட்கும்போது வந்து ஊறுகாய் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. மீன் ஊறுகாய் இப்படிலாம். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஊறுகாய் எதுவுமே ரெடி பண்ணதே கிடையாதுங்க. முதல் தடவையாக நாங்கள் வந்து இறால்ல இருந்து ஊறுகாய் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசனை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இறால் ஊறுகாய் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த இறால் ஊறுகாய் வேணா கீழே தர நம்பரில் கால் பண்ணுங்க. என்ன முதல் தடவை இறால் போடுறோம். நல்லா இருந்தால் நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். நல்லா இல்லை அப்படின்னா நாங்களே சாப்பிட்டு நாங்களே முடிச்சிருவோம். நல்லா இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு அனுப்புவேன். எங்கள் இறால் ஊறுகாயை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் இறால் நம்ம போட்டில் வந்தது. நம்ம போட்டுனா நம்ம சின்ன வத்தை இருக்குல்ல, அந்த வத்தையில் வந்த இறாலை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாம் பெரிய பெரிய இறாலாக இருக்குது. நம்ம சின்ன சின்ன துண்டை ஒட்டிடுவோம். இறால் ஊறுகாயில் மேக்ஸிமம் வந்து சின்ன இறாலில் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் மேக்ஸிமம் அடுத்தட்டிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சின்ன இறால் தான் போட போகிறோம். இது வந்து எங்கள் வீட்டுக்கு தான், நாங்கள் வந்து ஒரு ட்ரையலுக்கு தான் பண்ண போகிறோம். ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் கால் பண்ணுறதை பொறுத்து தான் நாங்கள் வந்து ஆர்டரே எடுக்க முடியுங்க. மற்றபடிலாம் வேறு ஒன்றும் இல்லை. வாங்க இந்த இறாலை வந்து உரிச்சிருவோம். முதல்ல இறால் ஊறுகாய்க்கு இறாலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். எங்கள்கிட்ட வந்து எல்லா இறாலுமே கிடக்கு. இது வந்து வெள்ளை இறால்னு சொல்லுவோம். இந்த இறால் வந்து வரி இறால்னு சொல்லுவோம். இது வந்து செம்பட்டு இறால்னு சொல்லுவோம். இப்போ இறாலை பார்த்தீங்கன்னா 3 இறால் கிடக்கு பார்த்தீங்களா. இந்த 3 இறாலுமே போட்டு தான் நாங்கள் வந்து ஊறுகாய் ரெடி பண்ண போகிறோம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எது ருசி அப்படிலாம் கிடையாது. இறாலை பொறுத்தவரை எல்லா இறால் நீங்கள் சிங்கிரால் எடுத்துக்கிட்டாலும் இந்த சின்ன இறால் சாப்பிட்ற டேஸ்ட்டு தான் வரும். இறாலை பொறுத்தவரை இறாலுக்கு எப்பயுமே தலையை வந்து பின்பக்கமாக இருந்து உடைங்க. நான் வந்து குடலோடு அப்படி தனியாக எடுக்க பாருங்க. குடல் தனியாக வந்துட்டு பார்த்தீங்களா. இதுதான் இறாலுக்குள்ளே இருக்கிற குடல். இந்த குடலுக்குள்ளே வந்து மண் இருக்கும். இறால் சாப்பிட்ற உணவு. அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து ஈஸியாக பிச்சிடலாம். ரொம்ப தனியாக வந்துட்டா சதை சூப்பராக வந்துடுங்க. சதை உள்ள போட்டுருவோம். நீங்கள் உரிக்கிறது வந்து வெந்நீரில் வச்சுட்டு உரிச்சாலும் சரி. வெந்நீனா இதமான ஒரு வெந்நீ. அதுக்கப்புறம் குளிர் ஐஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு இல்லைன்னா ஐஸ் தண்ணியில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஈஸியாக வரும். தோல் உறிஞ்சிட்டு வர. இது குடல். நான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன். எனக்கு விலைலாம் அந்தளவுக்கு தெரியாதுங்க. ஏன்னா நான் அந்த இறால் எடுத்த இறால் இப்போ எங்கள் ஏரியாவில் இறால் வந்து 1 கிலோ எவ்வளோ போகுதுன்னு பார்த்துட்டு அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கேன். இன்னும் ரேட்டு வந்து என்ன கன்ஃபார்ம் இல்லை. இது போட்டுட்டு எத்தனை பாட்டில் வருது. நாங்கள் வந்து இது வந்து டேஸ்ட் தான் பண்ண போகிறோம். நாங்கள் சாப்பிட்டு பார்த்துக்குறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வருவோண்ணே. தெரியுதா செய்ய தெரிஞ்சுன்னா ஓகே டன். நம்ம ஊறுகாய் வந்து பிஸ்னஸ் அதுலேயும் இறங்கிடும் அப்படின்னு சொல்லிடலாம். எங்கள் முதல் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோங்க. யாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து திட்டாதீங்க. ரொம்ப பேரும் எதுக்கு திட்டுறீங்கன்னு தெரில. வளர்ச்சியை பார்த்து திட்டுறீங்களா இல்லை எதுக்கு திட்டுறீங்க ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. திட்டணும். வீடியோ போட்டாலே ஏதாச்சும் ஒன்று கமெண்ட்ஸில் போடணும். அவன் நினைக்க நீ மீன் பிடிக்கிற, நீ மீனை மட்டும் பிடிதா அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க நீங்கள் ரொம்ப கமெண்ட் போடுறோம். வீடியோ பார்க்குறவங்க 4 பேர் திட்டுறது உனக்கு தெரியுது. வீட்டு தெருவுலையும் 4 பேர் அவங்க மனசுக்குள்ள தெரியுமா. அது தெரியும். அது தெரியாதுல்ல. அவங்களுக்கு வேற வேலையில நம்ம எப்படி வேலை இருக்கு. அவங்களுக்கு வேற வேலை இல்லை, நம்மளுக்கு வேலை இருக்கு. கரெக்டு தானே. நம்ம யாரையும் திட்டுவோமா? யார் அந்த யோசிக்க மாட்டோம். அவங்களுக்கு அது மட்டும்தான் வேலை. அவங்களுக்கு திறமை இருக்கு, அவங்க வந்து பண்றாங்க அப்படின்னு நினைச்சு நானும் போயிடுவேன். தெரியும். சும்மா இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பாருங்க இறாலை நான் உரிச்சிட்டு நான் காமிக்கேன்னு எப்படி இறாலை உரிச்சு போட்டுக்கிட்டு. நீங்க என்ன பண்ணணும்டா இறால் ஊறாலும் வைக்கணும்டா என்ன பண்ணா நீங்க இந்த இடத்த வெட்டி எடுக்கணும். நான் வந்து தலை எடுக்கும்போதே எனக்கு வந்து வந்துடும். அந்த குடலுக்கு தெரிஞ்சவங்க இப்படி உருவிடலாம், தெரியாதவங்க மேலே வெட்டி எடுக்கணும். அவ்வளோதான். இப்படி தெளிவாக சொல்லுங்கம்மா. நான் வால் பக்கமும் வந்துடும் குடல், தலை பக்கம் வந்துடும். நாலாம் பிடிச்சி அப்படி வரவே மாட்டேங்குது. அதுக்கு தான் டெக்னிக். இதை வந்ததா
எடி இதெல்லாம் செம்பற்றால் சூப்பராக இருக்கும். ஏன் நெத்திலி இப்போ அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது? நெத்திலி வருது இப்போ தானே பாடு மீன் இறங்கி இருக்கு. இப்போ தான் பிடிச்சிட்டு இருக்கோம் நெத்திலி கரோடு. நெத்திலி கரோடு நம்மள்ட்ட இருக்கு, வேண்டாம் வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே இதில் விளம்பரத்தை முடிச்சிடணும்னு. வெல்கம் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க போறது இறால் ஊறுகாய். இப்போ வந்து அருணா தான் இந்த இறால் ஊறுகாய் வந்து ரெடி பண்ண போறா. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோல வர்றேன். ஊறுகாய் வச்சதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். ட்ரை பண்ணி நல்லா இருந்தா நம்ம கொடுக்கலாம். எல்லாத்தையும் கேட்டு வச்சுருக்கோம், அதுதான் நம்ம செய்வோம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்து பாருங்க, இறால் நல்லா மஞ்சள் உப்பு போட்டு பரட்டி வச்சிருக்கு. இதுக்கு நல்லெண்ணெய் தான், ஃபுல்லா நல்லெண்ணெய், அதனால அது கலட்டிட்டோம். எண்ணெய் இதுலேயே தான் இறாலை பொரிச்சு எடுக்கணும், இந்த எண்ணெயிலேயே தான் ஊறுகாவும் பண்ண போகிறோம், அதனால தான் நிறைய ஊற்றி வச்சிருக்கேன். சரி, பொரிச்சிட்டு வேற இதில் ஊறுகாய் போட்டால் எல்லா ஃப்ளேவரும் இந்த எண்ணெயில் போயிருப்பேன். ஆமாம், என்ன கரெக்டு தானே. அப்புறம் வந்து வினிகர் வேணும், இல்லைன்னா புளி வேணும். நம்ம புளி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஊற்றி ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. என்ன நல்லா கட்டியாக, தண்ணியாக வேண்டாம் ரொம்ப, அப்புறம் ஊறுகாய் தண்ணியாக. சரி, இப்போ வந்து எண்ணெய் சுட்டுருச்சு, இறாலை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கொஞ்சம் தான் ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணிட்டு தான் அப்புறம் எதனாலும் பண்ண முடியும். ஆமாம், நீங்கள் ஆர்டர் வரதை பொறுத்து நாங்கள் அதுக்கப்புறம் பெரிய லெவலில் செஞ்சுருவோம். சரி, போட்டுடலாமா? இதாக இருக்குது நிறையா. இப்போ நம்ம கடுகும் வெந்தயம் வறுத்துக்கலாம். அது தனியாக வறுக்கணுமா? ஊறுகாய்க்கு தேவையான அந்த கடுகு வெந்தயத்தை லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். கூடவா ஒரு ஸ்பூன் கடுகு கூட கொஞ்சம் மிக்ஸி அரைக்கணும் தெரியல, கூட கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம், கொஞ்சமாக இருக்குல்ல. அப்புறம் வெந்தயம் கொஞ்சம், கரண்டி இல்லை, இந்த இது கொஞ்சம் கூடாது, கொஞ்சம் வாசம் வர்ற வரைக்கும் லைட்டாக இல்லை, அந்த வாசம் வரும். அந்த வாசம் வந்தோன்னா நம்ம எடுத்துட வேண்டியதான், லைட்டாக தான் வரும், ரொம்ப வேண்டாம். இறால் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த வாசம் வர்றதுனால இந்த வாசம் தெரிய மாட்டேங்குது, அதான் பக்கத்தில் வச்சு மோந்து பார்க்கேன். நானும் யோசிக்கேன், ஏன்டா இவ்வளோ பக்கத்தில் கொண்டு போகிறாளே அப்படின்ட்டு. வேறு போதும். அமத்தில் குறைச்சி வச்சிருந்தேன், அது வறுத்துட்டு இருந்தேன்ல, இது வெந்துட்டு கொஞ்சம் ஒரு 3/4 வேக்காடு 1/2 வேக்காடு இருந்தாலே போதும். அவ்வளோதானா? வதக்கும்ல, அப்போ வெந்துடும். எடுத்துடலாமா? எடுத்துக்கலாம். என்னடா இறால் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இன்னும் சுருங்கும். பெரிய இறால் தான் இது, ஊறுகாய்க்கு பெருசு தான். நம்ம பொடிசாக வெட்டி போட்டுருந்தோம்னா நிறைய கிடைக்கும். ஒரு இறால் இதுனா 2-3 இறால் திங்கியாலே காலியாயிருமே. அது கண்டிப்பாக. எடுத்துடலாமா? இதுலேயே உப்பு போட்டாச்சு, அதனால் அப்புறமா நம்ம உப்பு பார்த்து போட்டுக்கலாம் ஊறுகாய்க்கு. இது அப்படியே எடுத்துட்டுலாம் உள்ளது. சாப்பிட்டு பார்த்தியா? சூப்பராக இருக்கும், பார்க்க அழகாக இருக்குது. ஆமா, ஆயத்தோட வெடியுது, அடைஞ்சிருச்சா? அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறியா? அடுத்து இதை போட்டு எதெல்லாம் முடிவு பண்ணணும்? இது 2 தான் அரைச்சதையா? இந்த சார் பொடி இடிக்கலாம். அப்போ ஜூஸுக்கு கிடையாது, அது பெருசு, அது அந்த நமக்குறதுண்ணா அரைச்சிட்டு அரைச்சி இல்லை, அரைச்சிட்டு நல்லா மோந்து பேர் நல்லா வாசமாக இருக்கும். ஆமாம், இங்கே மட்டும் அடிக்குவேன், திறந்தானே கப்பு அடிக்கேன், நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன யோசிக்கியோ? ஊற வைக்க ரெடியானவோ வெள்ளைப்பூடு குடிக்க மறந்துட்டேன், எவ்வளோ உட்காந்து உரிச்சிட்டு இருக்கா? நிறைய பேர் கருவாடு வாங்குறவங்களுக்குலாம் கருவாடு வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு அது தெரியாம ரெசிபி போடுங்கன்னு கேட்டாங்க. ஓ, எப்படி பண்ணுறதுன்னு தெரியாம
போடணும். எங்கள் ஊரில் நம்ம மாசியும் சம்பளம் போடலை. அதேதான் நான் போட்டேன்ல சம்பல். மாசி சம்பளா? ஆமாம் கடைக்காரில் சம்பாகுனி போடல. நாளைக்கு எடுப்போம், நாளைக்கு எடுத்து போட்டுருவோம். நாளைக்கு காலையிலேயே போய் சம்பாகுனி புளிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் போட்டுருவோம். நானும் நான் அங்கே வச்சு முருங்கை இதை வச்சு திண்டம்பே. நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. நம்ம செஞ்சு பார்ப்போம். பச்சையில் அப்படி உயிரோடு பிடிச்சி அப்படி உயிரோடே போட்டோம். உயிரோடே பிடிச்சி கிண்டிட்டீங்களா? ஆமாம் உயிரோடே போட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டில் செய்வோம். கொஞ்சம் கொண்டு வா, 4-5 வெரைட்டி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வெரைட்டி செஞ்சிடலாம். இவ்வளோ வெரைட்டி பண்ணலாம் பாருங்க அப்படின்னு. சரியா? சரி. இப்போ இந்த எண்ணெய் சுட்ட உடனே மறுபடியும் கடுகு போடணுமா? தாளிக்கு இருக்கு கொஞ்சம் கடுகு போதும். வெடிக்கட்டும். காற்றடிக்கு பற்றியா? எவ்வளோ காற்றடிச்சாலும் வெயில். எல்லா ஊர்லேயும் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பயங்கரமாக இருக்கு. தீயா இருக்கு. இத்தனைக்கு எங்கள் வீட்டுக்கு வெளியே இவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கு. இருந்தாலும் கதவு இவ்வளோ ஜன்னல்ல இருந்து வெக்கத்தாங்களங்க. சில காத்தோட்டம் இருக்கு. அதில் ரொம்ப வெக்கையாக இருக்குங்களா? எங்கள் வீட்டில் பாருங்களேன் எத்தனை ஜன்னல் இருக்குது. 1 2 3 4 5 வாசல் 1 6 இந்த ஒரு வாசல் 1 7 வாசல் இருந்து எங்கள் வீட்டில் செம்ம வெக்கையாக இருக்குது. இத்தனைக்கும் வீட்டு மாடியில் என்னது கூலிங் டைல்ஸ். ஆனால் மேலே மாடியில் நடந்தா சூடே தெரியாது. இந்த சூடாகவே நடந்தால் சூடே இருக்காது. ஆனால் இந்த இடத்துல நடந்தால் செம்ம சூடாக இருக்கும். ஆனால் மாடிக்கு போகிறது டைம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருந்து எங்கள் ஊரில் இவ்வளோ வெக்கையாக இருக்குது பார்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சிட்டா? அது வெடிச்சிருக்கும். சத்தம் எங்கே கேட்கும். அவ்வளோ முறையாக. இதில் அப்படி வெள்ளைப்பூடு போட்டுடலாம். வெள்ளைப்பூடு கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுடலாம். முறை வந்துட்டே இருக்குது. கொழுப்பு தானே. வத்தப்பொடி. என்ன வத்தப்பொடி? காஷ்மீர் வத்தப்பொடி. எங்கள்கிட்ட நல்ல வத்தல் இருக்குது, அரைச்சி வச்சுருக்கோம். அது ஆமாம், வத்தல் நாங்கள் அன்றைக்கி வயக்காட்டில் பறிச்சோம்ல, அந்த வத்தப்பொடி இந்த அரைச்சிருக்கோம் பாருங்க. இப்படி தான் ரியல் வத்தப்பொடியோட கலர் இப்படி தான் இருக்கும். பாக்கெட் வாங்கினா எப்படி இருக்கும்? ஒரிஜினல் பார்த்துங்க. திறந்து காமிங்க. அது வரைக்கும் அது இதாகிட்டேன். இதுதான் ஒரிஜினல் வத்தப்பொடி கலர். பாக்கெட் வாங்கினா கலர் வச்சுருக்காங்களா? ஆனால் இது காரம் ரொம்ப இருக்கும். குண்டு மிளகாயில் இதுக்கு வந்து காஷ்மீர் வத்தப்பொடி தான் போடணும். நார்மல் வத்தப்பொடி தான் ரொம்ப உரைக்கும். இது உரப்பு கம்மியாகவும் இருக்கும், கலராகவும் இருக்கும். அதனால் போட்டலாமா? பொரிச்சது தான் எடு. பொரிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். தான் வரு கடிச்சு பாரு. சீக்கிரம் அம்மா உள்ளே போட போகிறேன். கடிச்சு பாரு வெந்திருக்கான்னு தெரில. வெந்திருக்கும். போட்டா? ராளை போட்டுடலாம். ராளை போட்டு கிண்டியாச்சு. இன்னும் சிவப்பு கலரில் வருது. ஆமாம் சொன்னாலும் வச்சு வச்சோம்ல கடுகு வெந்தயப்பொடி, அதையும் போட்டுடலாம். வச்சுட்டேன் மீதி பாப்பும் கரெக்டாக இருக்கா? நிறைய போட்டுறக்கூடாது. அதையும் போட்டுட்டா? போட்டு விட்ருக்கான். ஓகே போயிடு. டீ பிடிக்கலையாவ? குறைச்சி வச்சிருக்கியோ? கறிக்கிட்டுனா அப்புறம் இந்த கட்டியை கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க புளி, அதை கொஞ்சம் நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஊற்றிக்கலாம். வினிகரும் இதில் ஊற்றலாம். வினிகர் இல்லை வேணா அதை ஊற்றிக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான். அவ்வளோதான். ரெடி ஆகிட்டா? என்ன சோப்பாக இருக்குது. அந்த ஆள் தான் அதிகமாக இருக்குது. எண்ணெய் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஊறுகாய் அது வாட்டுக்கு. சூப்பராக இருக்குப்பா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. உப்பு இருக்கான்னு கொஞ்சம் பாரு. ஆமாம் உப்பு போடலையில. பொரி இந்த ராலில் போட்டு வச்சுருந்தாங்க. ஆமாம் பொரிக்கும் போது. சரி லைட்டாக எடுத்தா பார்ப்போம். வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? முதல் தடவையா எங்கள் வீட்டில் ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு ஊறுகாய் செய்ய தெரியும். நான் ஃபஸ்ட் டைம் ஊறுகாய் செய்கிறேன். உங்கள் அம்மா செய்ய தெரியுமாக்கா? ஆமாம் எங்கள் அம்மா ஊறுகாய் பண்ணுவாங்கல்ல, சூப்பராக பண்ணுவாங்க. நார்த்தங்க ஊறுகாய் நம்ம பழைய வீட்டில் செஞ்சு. ஆமாம். தண்ணி போடாமல் கிண்டுங்க சரிங்களா? தண்ணி இல்லாமல் எவ்வளோத்துக்குள்ளே கிண்டுறோமோ அவ்வளோத்துக்குள்ளே கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணி போட்டால் கெட்டு போயிடுமா? புளிங்கிறதே கொஞ்சம் நாளைக்கு தான். வினிகர்னால் அது பாட்டுக்கு இருக்கும்பாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா எந்த விதனாலும் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் எங்கள்கிட்ட கருவாடை ஊற வாங்கினாலும் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க. ஆமாம். அப்படியே டப்பாவில் எடுத்து வச்சுட வேண்டியதாங்க. ஆமாம் அவ்வளோதான். ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் நன்மை தான் சமையல் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி தயிர் சாதம், அது என்னது சீலா கருவாடு, வஞ்சிரம், பட்டை கருவாடு தொக்கு.
அதை வச்சுட்டு இதையும் சேர்த்து எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி சொல்லுங்கள். சூப்பர் ஆகிட்டா கரண்டி எடுத்து கம்மி பார்க்கலாம், அழகாக இருக்கும் போய் பார்க்க. இது அள்ளி கம்மி கோரு. ஐயோ அப்பா, செமையாக இருக்குல்ல. ஊறுகாய் முழு ஊறுகாய் போடுவோமா சின்ன இறால் போடுவோமா பிச்சு நாங்கள் சின்ன இறால் தான் அதிகமாக போடுவோம்னு நினைக்கிறேன். இதை முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம். என்ன நீங்கள் இப்போ பார்த்தாலுமே நான் இந்த வீடியோ வந்து எப்போனாலும் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா 10 நாள் ஆயிரும். கண்டிப்பாக ஆயிரும். ஏன்னா நாங்கள் இதில் தான் டெஸ்ட்டு எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் மட்டும் போடணுமான்னு இதில் வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் போடணுமான்னு பார்க்கணும். உடனே கிரேவியாக வேணும்னா இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். அப்படியா அரைச்சி அதை பார்ப்போம். எந்த இது நம்மளுக்கு டப்பாக்கு வியாபாரத்துக்கு கட்டுப்படியாக பார்ப்போம். ஏன்டா இந்த இருக்குல்ல இந்த இறால் மட்டுமே எனக்கு வந்து 450 ரூபா. இந்த இறால் ஆமாம், நம்மள்ட்ட வந்தாலுமே இது நான் சேல்ஸ் கொடுத்தேன்னா 400 ரூபாயில 450 ரூபாய்க்கு விற்கும். எங்கள் ஏரியாவில் வந்து இறால் ரேட்டு கூட தான் போகும். டிமாண்ட் கொஞ்சம் தான் வருமா, ஏலத்துலேயும் நிறைய ரேட்டுக்கு எடுத்துருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் நான் டப்பா போட்டாலும் இத்தனை 2 டப்பா வரும். அவ்வளோதான் 2 டப்பா 3 டப்பா வரும். 2 டப்பா தான் வரும், அவ்வளோதான் வரும். கொஞ்சம் தானே இருக்குது. சரி பார்ப்போம், யோசிப்போம், அவ்வளோதானே. சரி வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. சொல்கிறோம். ஆமாம், நான் இந்த வீடியோ போடும்போது கண்டிப்பாக அந்த டைம் எங்களுக்கு வந்து ஊறுகாய் ரெடியாக இருக்கும். ஏன்டா நான் வந்து இது முன்னக்கூடியே எடுத்துட்டேன் இந்த வீடியோ. நம்ம 10 நாளைக்கு அப்புறம் தான் வீடியோவும் நான் அப்லோடு பண்ணுவேன். நான் இப்போவுமே சொல்லிக்கிறேன், அதுக்காக தான். பாருங்கள், தயிர் சோறு கூட சேர்ந்து இறால், அதுக்கப்புறம் பட்டக்கரோடு தொக்கு, சீலா வஞ்சிர மீன் பட்டக்கரோடு. எனக்கு தயிர் சோறு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளோட தான் எனக்கு அதிகமாக பிடிக்கும். அப்படியா? சூப்பராக இருக்குது. நாங்கள் செஞ்ச இறால் ஊறுகாய் ரைட்டாக கிரேவி மட்டும் எடுப்போம். நல்லா உரப்பாக இருக்குது. உரப்பு இல்லை, இப்படியே இருக்க சொல்ல தெரியலையே. இங்கே பாருங்கள், இறாலை பாருங்கள். சூப்பராக அந்த ரொம்பலாம் அது மசாலா பொடி அப்படி ரொம்பலாம் உரப்பு தெரியல, நல்லா வெந்திருக்கு. இறால் ஃப்ளேவர் தனியாகவே காமிக்கு. அது எண்ணெய் நல்லெண்ணெய் வாசம் தண்ணியாக தூக்குது. செம்மையாக இருக்குது. மற்ற ஒரு தண்டை நம்மளுக்கு வந்து நாக்குலாம் சுருண்டு இழுக்கும்ல, அது வந்து இழுக்கலை இதில். இன்னும் அதை டெஸ்ட் பண்ணணும் போல். அப்போ ஆனால் சூப்பராக இருக்கு. வேறு இதில் நாங்கள் எந்த பொடியும் எதுவுமே சேர்க்கலை, ஆனால் இவ்வளோ சிவப்பாக இருக்குது. காஷ்மீர் வத்தப்பொடினாலும் அவ்வளோ சிவப்பாக இருக்குது. இந்த வர்றேன், இது நல்லா இருக்குல்ல. சாப்பிட்றோமா? வெறும் தயிர் சோறு. பட்டக்கரோடு தொக்குங்க, செம்மையாக இருக்கு. வேற லெவலில் இருக்கு. என் ஊறுகாய் ரொம்ப பிடிச்சிருக்கு, கருவாடு தொக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மூணுமே எனக்கு பிடிச்சது, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதில் பொருசு தான் போட்டிருக்கோம் நாங்கள். கருவாடுலாம் சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. இந்த இறால் கருவாடு வேணும்டா, கருவாடுங்கிற மாதிரி. சார் இந்த லேகியை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்கிறோமே. இந்த இறால் ஊறுகாய் வேணும்டா கீழே தர வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணுங்கண்ணா. நாங்கள் அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பண்ணி ரெடி ஆக்கிக்கிறோம். ஏன்டா நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா 10 நாளைக்கு அப்புறம் தான் போடுவேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.